இன்றைக்கி வந்து நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இருந்தாலும் நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறோம். இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் மூட்டுக்கு தாங்க போகிறோம். ஃபங்க்ஷன் விலாக் தான். அதுக்காக என்ன பண்ணிட்டோன்னா, மார்க்கெட்லேயே மல்லிகைப்பூ வாங்கி பஸ்லேயே உட்காந்து கட்டிட்டு போயிடலாம். ஏன்னா ரேட் அதிகமாக இருக்குது கட்டின பூ வாங்குறதுக்கு. அதனால் நம்ம கட்டியே வாங்கிட்டு போகிறத விட வாங்கி கட்டிக்கலாம், நிறையவும் வரும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. மல்லிகைப்பூ அதுவும் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெருசு பெருசாக நல்லாவே இருந்துச்சு. ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே வரும்போதே எல்லாருமே கூப்பிட்டு எப்போ வந்தீங்க எப்போ வந்தீங்க, ஏன்னா ரொம்ப வருஷம் ஆகுது போய். நாங்கள் எல்லாருமே தான் போயிருந்தோம். இது தாங்க எங்கள் வீட்டுக்காரோட சொந்த ஊர், அதாவது அவங்க அப்பா ஊர் இது தான். இந்த ரோடு பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தாலே எப்படி இருக்குது பாருங்களேன், அவ்வளோ நீட்டாக க்ளீனாக சுத்தமாக இருக்குது. கிராமன்றது இது தாங்க, மண் வாசனை மாறாமல் அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது. இந்த ரோட்லேயே லாஸ்ட்டு தாங்க நம்ம வீடு. நம்ம வீட்டுக்கு எதிர்த்த வீடு தான் ஃபங்க்ஷன் வீடு. அதனால் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஃபங்க்ஷன் இதாங்க நம்ம வீடு. இது நம்ம வீட்டோட பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு அவங்க எடுக்கவே இல்லை. ஃபங்க்ஷன் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. அவங்க வந்து என்ன ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லைல்ல. மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு தாங்க வந்திருக்கோம். அதுக்காக தான் புட்டுலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு, சரி இங்கே என்ன பண்ண போகிறோன்னு எழுந்தோம். புட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வரவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி புட்டு தருவாங்க. அதுதான் இங்கே விசேஷமே கிராமத்தில். நமக்கு அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இங்கே வந்து வெள்ளை அரிசி புட்டு தாங்க செய்வாங்க. இப்போ நிறைய பேர் வந்து சிகப்பு அரிசிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க புட்டில். ஆனால் இது தாங்க பாரம்பரியமாக கொடுக்குற வெள்ளை அரிசி புட்டு. இதில் தேங்காய், வெல்லம், ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா இப்போ சூப்பராக ரெடி பண்ணிவிடுவாங்க. அதை ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. சரி நம்மளும் அதை பார்த்துட்டு இருந்துட்டு அதோட நம்ம வந்த வேலையை கவனிப்போன்னிட்டு வாங்கிட்டு வந்ததை தட்டில் வச்சு கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்தோங்க. இவங்க வந்து நம்ம வீட்டு எதிர் வீட்டில் இருக்கிறதுனால சரி, இவங்க இந்த விஷயத்துக்கு நமக்கு வந்ததே இல்லை. இருந்தாலும் அவங்க எதிர் வீட்டில் இருக்காங்க, சரி ஒரு மரியாதைக்கு நம்ம போவோன்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்தேன் நான். அவங்க பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு, நம்மளால் முடிஞ்சது அந்த தட்டில் எல்லாமே இருக்கும்ல பார்த்திங்களா, அந்த தட்டு வாங்கியிருந்தேன். அதில் கிளிப்பு, வளையல், கண்ணாடி, சீப்பு, சோப்பு டப்பா, லிப்ஸ்டிக்கு, மஸ்காரா, பவுட்ரு எல்லாமே அதில் இருக்கிற மாதிரி, வளையல், ரிப்பனு எல்லாமே இருந்துச்சு. அதனால் அதை பார்த்து வாங்கிக்கினேன். வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்சது மஞ்சள் குங்குமம், பூவு, மல்லிகைப்பூ நம்ம வாங்கி கட்டணும் இல்லையா, அந்த மல்லிகைப்பூ எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டு வந்தாச்சு. அவங்க அம்மாக்கிட்டே கொடுத்துரு, ஏன்னா நமக்கு லேட் ஆகிடுச்சு, ரிட்டன் பஸ்ஸுக்கு வரணுன்றதுனால சீக்கிரம் கொடுத்துரு. அப்போவே மணி 6 மணி ஆகிடுச்சு. அடுத்தது 7 மணிக்கு பஸ்ஸு. அதை விட்டாக்கா ரொம்ப லேட் ஆகிடும் பசங்களை கொடுத்துட்டு சீக்கிரம் கிளம்பி வந்துட்டோம். அதோட அவங்க அம்மாவை தேடுன்னு தேடுறோம், எங்கே அவங்க அம்மாவே காணுன்ற மாதிரி. ஏன்னா அவங்கவுங்க வேலையில் இருப்பாங்களே, நமக்கு தான் வேலை வெட்டி இல்லைன்ற மாதிரி வந்தோம். சரி கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க இன்னும் வர மாதிரி தெரியல. சரி நம்ம அதுக்குள்ளே வெளியில் வந்து ஒரு ரவுண்ட் வருவோம். நம்ம ஊரை பார்த்தே பல வருஷம் ஆச்சு. நான் போய் 4-5 வருஷம் ஆகுதுங்க அந்த ஊர் பக்கம். ஏன்னா டைமே இல்லை வேலைக்கு போகிறதுனால. அதனால் சரி அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு அந்த தெருவில் வந்தாச்சு. அதுக்கப்புறம் போய் பார்ப்போம், அவங்க அம்மா அப்பாவும் வந்திருந்தாங்கன்னா கொடுத்துட்டு கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி. அதுக்காக சரி வெளியில் பாருங்கள், இது தாங்க எங்கள் ஊர் தெருவே. எவ்வளோ அழகாக நீட்டாக சூப்பராக எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா எல்லா விதமான செடி இருக்குது. மல்லிகைப்பூலேருந்து முல்லைப்பூ இருக்குது, காட்டு முல்லை, காட்டு மல்லி, காட்டு ஜாதி மல்லிலாம் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வரும்போது நான் பறிச்சிட்டு வந்தேன். அதை ஒரு விலாக் கண்டிப்பாக நான் போடுறேன்னாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது வில்லேஜ் விலாக்னு போடுறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து நிறைய டீட்டெயில்டாக சொல்ல வேண்டியது இருக்குது. சரி இப்போ நம்ம வீட்டுக்கு திரும்பி போவோம். அவங்க அம்மா வந்தாங்க, அவங்கக்கிட்ட புடவைய கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு நம்ம திரும்பி வந்தாச்சு.